சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இன்றைய தினத்திலே வேறு உறுப்பினர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணைகள் உள்ளடக்கப்படவில்லை. அது பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும். சபைகள் சட்டத்தின் பிரிவு 25(1)க்கு அமைய குறித்த நிதியாண்டு ஆரம்பமாவதற்கு ஆக குறைந்தது ஒரு மாதத்துக்கு முன்னர் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெறப்படுதல் வேண்டும். இதன் அடிப்படையில் இச்சபை முன் 2016ஆம் ஆண்டுக்கான நிதிக்கூட்டை சமர்ப்பிக்கின்றேன். 2016ஆம் நிதியாண்டுக்கு நமது மாகாண சபை செலவீனங்களுக்காக நிதி ஆணைக்குழுவினால் தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்துக்கு சிபாரிசு செய்யப்பட்ட ஒதுக்கீட்டு தொகைகள் பின்வருமாறு: 1. மீண்டு வரும் செலவீனங்களுக்காக ரூபாய் 18,404.23 மில்லியன் ரூபாய்கள். 2. உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மாற்றுவதற்கான முத்திரை தீர்வை கட்டணமாக ரூபாய் 10 மில்லியன் ரூபாய்களும், நீதிமன்ற தண்டப்பணமாக ரூபாய் 0.3 மில்லியன் ரூபாய்களும். 3. மூலதன செலவினங்களுக்காக ரூபாய் 4,665.65 மில்லியன். இதில் பிரமாண அடிப்படையிலான கொடை சிபிஜி ரூபாய் 475 மில்லியனும், மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி கொடை பிஎஸ்டிஜி ரூபாய் 3,199.30 மில்லியனும், பாடசாலை கல்வியை ஓர் அறிவு மையத்தின் அடிப்படையாக மாற்றும் செயற்திட்டம் டிஎஸ்இபி அந்த செயற்திட்டத்துக்காக ரூபாய் 465 மில்லியனும், சுகாதாரத்துறை அபிவிருத்தி கருத்திட்டம் HSDP அதற்காக ரூபாய் 365 மில்லியனும், யுனிசெஃபின் கருத்திட்டம் ரூபாய் 11.35 மில்லியனும், மாகாண சபை கட்டடம் கைதடியில் இருக்கும் மாகாண சபை கட்டடம் சம்பந்தமாக ரூபாய் 150 மில்லியன் ரூபாய்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஏனைய திட்டங்களுக்கான ஒதுக்கீடு ரூபாய் 4,152.35 மில்லியன் ரூபாய்கள் ஆகும். இதில் மீண்டு வரும் செலவினங்களுக்காக சிபாரிசு செய்யப்பட்ட தொகையான ரூபாய் 18,404.23 மில்லியனில் மத்திய அரசால் தொகுதி கொடையாக ரூபாய் 16,174.23 மில்லியனும், மத்திய அரசு வருமானமாக ரூபாய் 1,830 மில்லியனும், மாகாண சபை வருமானமாக 400 மில்லியனும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றன. ஆகவே அவையெல்லாம் சேர்த்து கூட்டினால் 18,404.23 மில்லியன். மேலும் எதிர்பார்க்கப்படும் மேற்படி ஒதுக்கீட்டு தொகைகளுக்கு அமைவாக மாகாண அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்கள் ரீதியாக அவற்றின் முன்னுரிமை தேவைகளை பொறுத்து வருடாந்த நிதிக்கூட்டினை தயாரிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.